ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் எஸ்கேஏ பேசுகிறேன். ரஷ்யா உக்ரைன் போர் 2ஆம் கட்டத்தை தாண்டி 3ஆம் கட்டம் சென்று விட்டது அப்படின்னு சொல்லலாம். நேட்டோ மொத்த நேட்டோ நாடுகளுமே போருக்கு தயாராகிறது. உலகம் முழுவதும் பல நாடுகள் ஒன்றுக்கொன்றாக அணி சேர ஆரம்பித்து விட்டது. ஈரான் ரஷ்யாவுக்கு ஆதரவாக போரில் குதித்து விட்டது. அது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். இந்தியாவும் சைனாவும் பல மாதங்களாக ரஷ்யாவுக்கு ஆயில் அண்ட் கேஸ் விற்பனை என்ற பெயரில் பல உதவிகள், முக்கியமாக பண உதவிகள் செய்வதாக கண்டிப்பாக யூகங்கள் உள்ளது. அது ஓரளவுக்கு உண்மை அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனால் இந்த போர் 3ஆம் கட்டம் நகர்ந்துள்ள நிலையில் பலரும் கேட்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு கேள்வி, ரஷ்யா ஈரான் அல்லது வடகொரியா போன்ற நாடுகளிடமிருந்து ஆயுதம் வாங்கும் அளவுக்கு, அதாவது ஆயுத சக்தியில் மிகவும் முன்னேறிய ஒரு நாடு ரஷ்யா, ஈரான் அல்லது வடகொரியா போன்ற பின்தங்கிய நாடுகளிடமிருந்து ஆயுதம் வாங்கும் அளவுக்கு ரஷ்யா அந்த அளவுக்கு பின்தங்கி விட்டதா அப்படின்னு ஒரு கேள்வி வந்துகிட்டே இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சுத்த முட்டாள்தனம். ரஷ்யா இந்த நாடுகளிடமிருந்து ஆயுதம் வாங்குவது ரஷ்யா ஆயுத தயாரிப்பில் பின்தங்கிய காரணம் கிடையாது. மாறாக வெறுமனே காஸ்ட் எஃபெக்டிவ் அப்படின்னு சொல்லலாம். அதாவது மிகவும் குறைந்த விலையில் ஒரு நீண்ட போரினை செய்வதற்கான ரஷ்யாவின் திட்டங்கள் இது அப்படின்னு சொல்லலாம். நீங்களே பாருங்க, ரஷ்யாவின் கின்சால்ஸ் அல்லது காலிப்ஸ் அல்லது இஸ்காண்டர்ஸ் போன்ற மிகவும் சக்தியான ஏவுகணைகளை அல்லது ஆயுதங்களை மிகவும் சுலபமாக பயன்படுத்தி உக்ரைனை ஒரே அடியாக அழித்து விட முடியும். ஆனால் ரஷ்யா அந்த ஆயுதங்களை நேட்டோ அல்லது அமெரிக்கா நாடுகளுடன் வரவிருக்கும் ஒரு பெரிய போருக்காக அல்லது இது போன்ற பெரிய புள்ளிகளை அழித்து ஒரு பெரிய போரில் வெற்றி வாய்ப்பை அதிகரிக்க பெரிய பெரிய டார்கெட்டுகளுக்கு அந்த பெரிய ஆயுதங்களை பயன்படுத்த ரஷ்யா விரும்புகிறது. ஃபார் எக்ஸாம்பிள், உக்ரைன் நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஆயுத கிடங்கை அழித்து இல்லாமலாக்க ரஷ்யா நிச்சயமாக ஒரு காலிபர் அல்லது இஸ்கந்தர் ஆயுதத்தை சுலபமாக பயன்படுத்தலாம். அப்படி ஒரு தாக்குதலை செய்வதற்கான செலவு ஆல்மோஸ்ட் 6 முதல் 10 மில்லியன் ரஷ்யா ரூபிள் ஆகலாம் என்று சொல்லப்படுகிறது. ஒரு பெரிய ஆயுத கிடங்கை, உக்ரைனில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஆயுத கிடங்கை மொத்தமாக அழிக்க அந்த செலவு, அந்த பிரைஸ் டேக் ஓரளவுக்கு நியாயமானதுன்னு சொல்லலாம். ஆனால் ஒரு சின்ன சப்ஸ்டேஷன், ஒரு சின்ன ரயில்வே யார்ட் வித் மிஷனரி அல்லது ஒரு சின்ன டைனி மிலிட்டரி பேஸ் வித் 20 கோகோல்ஸ், a couple of stray armored vehicles, even ஹிமார்ஸ் ஏவுகணை போன்ற அமைப்பை அளிப்பதற்கு கூட 10 மில்லியன் ரஷ்யன் ரூபிள் என்பது தேவையில்லாத செலவு. ஒரு சில சின்ன டார்கெட்ஸ் அல்லது மதிப்பில்லாத டார்கெட்ஸ்களுக்கு 10 மில்லியன் ரூபிள் விலை மதிப்புள்ள அற்புதமான அழகான ஒரு ஏவுகணையை, ரஷ்ய ஏவுகணையை பயன்படுத்துவது ஒரு பெரிய முட்டாள்தனம். இது எப்படி இருக்கு தெரியுமா? ஒரு எலியை கொன்று தூக்கி போடுவதற்கு ஒரு பெரிய பெரேட்டா துப்பாக்கியை பயன்படுத்துவது போல மாறிவிடும். எனவே ரஷ்யாவுக்கு சீப் மிசைல்ஸ், சீப் ட்ரோன்ஸ், சீப் டெக்னாலஜி போன்றவை கண்டிப்பாக தேவைப்படுகிறது. அது மட்டும் கிடையாது, புட்டின் மிகவும் விவரமாக செயல்படுகிறார். இந்த போரில் அமெரிக்காவும் நேட்டோ நாடுகளும் களத்தில் இருப்பதால், போர்க்களத்தில் இருப்பதால் ரஷ்யாவின் டெக்னாலஜி மற்றும் ஆயுதங்களை எதிரிகள் கையில் சிக்காதவாறு கவனமாக பார்த்துக் கொள்கிறார் புட்டின். அப்படி இல்லாமல் இருந்தால் அவர்கள் சுலபமாக ரஷ்யாவின் ஆயுதங்களை பார்த்து ரிவர்ஸ் இன்ஜினியரிங் செய்து நேட்டோ நாடுகளுடன் வரவிருக்கும் பெரிய போரில் அதற்கான அனைத்து தற்காப்பு ஏற்பாடுகளுடன் அமெரிக்காவால் போரில் சுலபமாக வெற்றி பார்க்க முடியும். எனவே அதனை தடுக்க புட்டினுக்கு இருக்கும் ஒரே வாய்ப்பு ஈரான் நாட்டின் கமிகேஸ் ட்ரோன்ஸ். ஆல்மோஸ்ட் ஒரே 1 மில்லியன் செலவில் ரஷ்யாவின் இஸ்காண்டர் மிசைல் செய்யக்கூடிய வேலையை இந்த கமிகேஸ் சுலபமாக செய்துவிடும். அது மட்டுமல்ல, இந்த போர் நேரத்தில் ரஷ்யா அதிகமான ட்ரோன் தயாரிப்பில் கவனம் செலுத்த முடியாது. ரஷ்யாவிடம் லான்செட் போன்ற ட்ரோன்ஸ் உள்ளது. ஆனால் ஈரான் நாட்டினால் ஒரு மாதத்தில் 11,000 கமிகேஸ் ட்ரோன்ஸ் தயாரிக்க முடியும். ஈரானிய ஏவுகணைகள் மிகவும் மலிவானவை. 30 கிலோமீட்டர்ஸ் வரம்பில் உக்ரைனில் முன்னேறக்கூடிய நேட்டோ வீரர்கள் அல்லது உக்ரைனிய ராணுவ வீரர்கள் அல்லது பீரங்கிகள் அல்லது பேஸ் அல்லது மிலிட்டரி போஸ்ட் போன்ற சிறிய இலக்குகளை தாக்கி அழிக்க இந்த ஈரானிய ட்ரோன்ஸ் போதுமானவை. ரஷ்யாவின் ஒரே ஒரு ஆனிக்ஸ் ஏவுகணைக்கு ஈரான் நாட்டின் 10 கமிகேஸ் ட்ரோன் சமம் என்று சொல்லும் அளவுக்கு ஈரான் ட்ரோன்ஸ் மிகவும் மலிவானவை. ஆனால் ரஷ்யா இஸ்காண்டர்ஸ், காலிப்ஸ், லான்செட் அண்ட் ஆனிக்ஸ் போன்ற சக்தியான ஆயுதங்களை நேட்டோ நாடுகளுக்கு எதிரான போரில் பயன்படுத்த சேமித்து இது அவர்களுக்கு வெற்றி வாய்ப்பை அதிகமாக்கும் முறையில் புட்டின் செயல்படுகிறார். அமெரிக்காவும் சரி, நேட்டோ நாடுகளும் சரி, ரஷ்யாவின் இந்த போர் திட்டங்களை எப்போதுமே எதிர்பார்க்கவில்லை அப்படின்னு சொல்லலாம். இது அவர்களுக்கு
ஆச்சரியமான புட்டின் கொடுத்த ஒரு அடியாக மாறிவிட்டது. அது மட்டுமல்ல, நேட்டோ நாடுகளிடம் இப்படி மலிவான ஏவுகணைகள் எதுவுமே கிடையாது. நேட்டோ நாடுகளுக்கு ஓரளவுக்கு மலிவான ஏவுகணை அல்லது ட்ரோன் கிடைக்க வேண்டுமானால் இஸ்ரேல் நாடு கொடுத்தால் மட்டுமே அவர்களுக்கு அது கிடைக்கும். ஆனால் இஸ்ரேல் ரஷ்யா எச்சரிக்கை கொடுத்த காரணத்தால் உக்ரைனுக்கு ஆயுத உதவி செய்ய முடியாது என்று சொல்லிவிட்டது. இப்போது அமெரிக்காவும் ஹிமார்ஸ் ஆயுத அமைப்பு கொடுத்து உக்ரைனுக்கு உதவுகிறது. ஆனால் அது பெர் பேட்டரி $3 மில்லியன், ஆல்மோஸ்ட் 150 மில்லியன் ரூபிள்ஸ். எனவே அப்படிப்பட்ட விலை அதிகமாக இருக்கக்கூடிய ஆயுதங்களை உக்ரைன் மற்றும் நேட்டோ நாடுகளால் அதிகமாக நாட்கள் பயன்படுத்த முடியாது. எனவேதான் ரஷ்யா இப்படி விலை குறைந்த ட்ரோன் ஆயுதங்களை களத்தில் இறக்கியுள்ளது. எனவே ரஷ்யாவுக்கு இந்த போரினை ஒரு நீண்ட காலமாக நடக்கக்கூடிய போராக மாற்ற நல்ல வாய்ப்புகளும் மலிவான ஆயுதங்களும் உள்ளது. நேட்டோ நாடுகளுக்கு அப்படி ஒரு வாய்ப்புமே கிடையாது. இதெல்லாம் இப்படி இருக்கக்கூடிய ஒரு நேரத்தில் ரஷ்யா மீதான பொருளாதார தடைகள் ஐரோப்பாவை ஒரு இறுதி நிலைக்கு கொண்டு வந்து விட்டது. சைனா மேற்கத்திய நாடுகளுக்கு மிகப்பெரிய முதல் அடியாக விழுந்தது. ரஷ்யாவுடனான இயல்பான வர்த்தகத்தை சைனா ஒருபோதுமே நிறுத்தவில்லை. அது மட்டுமல்ல, ரயில் சரக்குகளின் எண்ணிக்கையை, சைனாவிலிருந்து ரஷ்யாவுக்கு செல்லக்கூடிய ரயில் சரக்குகளின் எண்ணிக்கையை வெறும் 46 இருந்த எண்ணிக்கையை 115 சைனா அதிகரித்தது. இது அமெரிக்காவின் மாஸ்டர் பிளானுக்கு செருப்படியாக விழுந்தது. மேற்கத்திய நாடுகளின் வங்கி முறையை நம்பியிருந்த ரஷ்யாவுக்கு சைனா ஒரு புதிய வங்கி அல்லது நிதி கட்டமைப்பை இந்த போர் தொடங்கிய பிறகு கொடுத்தது. மேற்கு நாடுகளுக்கு 2வது பெரிய அடியாக விழுந்தது நமது நாடு இந்தியா. அதோடு நேட்டோவின் விளையாட்டு முற்றிலுமாக முடிந்தது. இந்தியாவும் மற்ற நாடுகளும் ரஷ்யாவுக்கு பொருளாதார தடை விதிக்க மறுத்த அடுத்த நிமிடமே ரஷ்யாவுக்கு எதிரான சாங்ஷன்ஸ் கேம் 50% ஓவர். அடுத்ததாக இவர்களுக்கு விழுந்த பெரிய அடி கத்தார், சவுதி அரேபியா மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ். இந்த நாடுகளிடம் ஆயில் புரொடக்ஷனை அதிகமாக்குமாறு அமெரிக்கா கேட்டுக்கொண்டது. அதனை வேண்டுமென்றே நேரடியாக இந்த நாடுகள் மறுத்துவிட்டார்கள். இது அமெரிக்காவுக்கு, முக்கியமாக பைடனுக்கு பெரிய அறையாக கன்னத்தில் விழுந்தது. அமெரிக்கா பேச்சை மறுத்தது மட்டுமல்ல, இந்த நாடுகள் ரஷ்யாவுக்கு எதிராக வேண்டுமென்றே எதையும் செய்ய விரும்பவில்லை என்று சொல்லிவிட்டார்கள். அதன் பிறகு புட்டின் ஐரோப்பிய நாடுகளுக்கு ஆயில் அண்ட் கேஸ் உங்களுக்கு வேண்டுமானால் ரஷ்ய பணம், ரூபிள் பணத்தை கொடுக்க வேண்டும் என்று சொன்னதுமே இந்த சாங்ஷன் கேம் 75% ஓவர். அடுத்ததாக ரஷ்யாவின் மிகப்பெரிய சொத்து அங்க இருக்கக்கூடிய மக்களும் அவர்களின் நாட்டு பற்றும். அது மட்டுமல்ல, ரஷ்யாவில் இருக்கக்கூடிய எல்விரா நபிலியானா போன்ற பெரிய பொருளாதார நிபுணர்கள் அமெரிக்கா அல்லது நேட்டோ மட்டுமல்ல, வேறு எந்த நாட்டின் பொருளாதார தடைகளும் ஒருபோதும் ரஷ்யாவை தீவிரமாக பாதிக்காத விதத்தில் புத்திசாலித்தனமாக காய்களை நகர்த்தினார்கள் இந்த நிபுணர்கள். ஃபார் எக்ஸாம்பிள், எல்விரா நபிலியானா போன்ற பொருளாதார வல்லுநருக்கு எதிராக ஊர்சுலா, ஜெனட் எலன், ட்ரூஸ், பீபார்க் போன்றவர்கள் மண்ணை மட்டும் கவ்வினார்களே தவிர அமெரிக்கா மற்றும் பிரிட்டனின் பொருளாதாரத்தை இவர்களால் காப்பாற்ற முடியவில்லை. அதிலும் முக்கியமாக அமெரிக்காவின் ஒருதலை பட்சமான பொருளாதார தடைகளை இன்று உலகில் யாருமே விரும்பவில்லை. எனவே பொருளாதார தடைகள் எப்போதுமே வெற்றி பெறாது என்பதை இந்த உலகம் நிரூபித்து காட்டிவிட்டது. இனிமேல் ரஷ்யாவின் மீது இருக்கக்கூடிய பொருளாதார தடைகளை திரும்ப எடுக்க வேண்டும் என்ற தேவையே ரஷ்யாவுக்கு கிடையாது. எனவே ரஷ்யாவின் பொருளாதாரத்தை காப்பாற்ற ரஷ்யா இந்த போரை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று யாராவது கணக்கு போடுவது அது ஒரு பெரிய தவறான கணக்கு. பொருளாதார தடைகள் இனி ஒரு பொருட்டே கிடையாது, முக்கியமாக ரஷ்யாவுக்கு. அந்த பலவீனத்தை மேற்கு நாடுகள் வெளிச்சம் போட்டு காட்டிவிட்டது. மேற்கு நாடுகள் மேலாதிக்கத்தை விரும்புகிறார்கள் மற்றும் உலகை ஆள வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். ஒரு தனி நாடு அவர்களின் விதிகள் அடிப்படையிலான உத்தரவை மீறுவதை எப்போதுமே அனுமதிக்க மேற்கு நாடுகள் தயாராகவே இல்லை. எனவே ரஷ்யாவை இனிமேல் இந்த மேற்கு நாடுகளால் தோற்கடிக்க முடியாது. ரஷ்யா பின்வாங்கிவிட்டது என்று சொல்வதெல்லாம் மேற்கு நாடுகளிடம் காசு வாங்கிவிட்டு தலையாட்டும் ஊடகங்கள், வெஸ்டர்ன் பப்பட்ஸ் அண்ட் ப்ரொபகண்டா. ஆனால் இனிமேல் ரஷ்யாவை மேற்கு நாடுகளால் வெற்றி கொள்ள முடியாது. அணு ஆயுத போர் வந்தால் மட்டுமே இந்த போர் ஒருவேளை முடிவுக்கு வரலாம். இல்லையேல் அமெரிக்கா ஆப்கானிஸ்தானில் பல ஆண்டுகள் இருந்தது போல ரஷ்யா உக்ரைன் நாட்டில் பல ஆண்டுகள் இருக்கும். நேட்டோவால் எதுவுமே செய்ய முடியாது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஆக மொத்தம் இந்த போரில், ரஷ்யா உக்ரைன் போரில் படிப்படியாக வெற்றி காண்பது ரஷ்யா மட்டுமே, புட்டின் மட்டுமே மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்.
ஓகேவா? 2 முக்கியமான நமது இந்தியா நாட்டின் பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட 2 செய்திகள். BDL plans to manufacture Israeli LoRa theater quasi ballistic missile. இஸ்ரேல் நாட்டின் கண்டம் விட்டு கண்டம் தாண்டக்கூடிய பாலிஸ்டிக் ஏவுகணையை இந்தியாவில் தயாரிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது my dear friends. அடுத்தது HAL and IAI MOU. India and Israel build partnerships on drones and futuristic defense technologies my dear friends. இந்தியாவும் இஸ்ரேலும் வருங்காலத்தில் வரக்கூடிய ட்ரோன் மற்றும் பல நவீன ஆயுதங்களை தயாரிப்பதற்கான எல்லா ஏற்பாடுகளும் உடன்படிக்கைகளும் ஒப்பந்தங்களும் செய்யப்பட்டுள்ளது my dear friends. எப்போதுமே இந்தியாவும் இஸ்ரேலும் ஆயுத ஒப்பந்தங்களில் ரொம்பவும் நம்பிக்கையாக இருக்கக்கூடிய 2 நாடுகள். சரியா? அடுத்தது இந்த FATF ஒன்று இருக்குல்ல, பாகிஸ்தான் இதுவரைக்கும் அது ஒரு கிரே லிஸ்ட்ல இருந்துச்சு. அதே FATF ஃப்ரீஸ் பாகிஸ்தான் ஃப்ரம் இன்க்ளோரியஸ் டெரர் கிரே லிஸ்ட். அந்த கிரே லிஸ்ட்ல இருந்து பாகிஸ்தானை எடுத்தாச்சு. இது யார் செஞ்ச வேலைன்னு உங்களுக்கு தெரியுதுல்ல? இப்போ ஒரு 2 மாதமாக F-16 ரினியூ அப்கிரேட் பண்ணுறதுக்கு பணம் கொடுத்தது. 2 விமானம் தாங்கி கப்பல் பாகிஸ்தானுக்கு கராச்சிக்கு போனது. அப்புறம் திருப்பியும் அமெரிக்காவும் பாகிஸ்தானும் பழைய மாதிரி உறவுகளை புதுப்பிக்குது அப்படின்னு செய்திகள் வந்தது. ஆப்கானிஸ்தானில் ஒசாமா பின்லாடனுக்கு பிறகு அந்த இயக்கத்திற்கு தலைவராக இருந்தவரை கொலை செய்தது. இப்படி எல்லா விஷயமே நடந்து 2 மாதம் நடக்குது. அதுக்கப்புறம் இப்போ FATFலேருந்து பாகிஸ்தானை ஃப்ரீ பண்ணியிருக்கிறாங்க. அந்த கிரேட் லிஸ்ட்லேருந்து பாகிஸ்தானை எடுத்திருக்காங்க. ஏதோ ஒரு நல்ல விஷயம்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் இது கண்டிப்பாக செஞ்சது அமெரிக்கா. சரியா? அதனால் அவன் எங்கே போய் முட்டிக்கிட்டு சாக போகிறான்னு தெரில மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். சரியா? அவன் செஞ்சது சரியா தவறா அப்படின்னு உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மற்ற வீடியோஸ் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் my dear friends. Thank you so much my dear friends for watching all my videos and supporting my channel. Until I come back with my next awesome video, it's bye bye from Suresh. Stay safe, stay positive, stay active and stay fit and always dream big in your life. நம்மளால் எப்போவுமே எதையுமே எங்கேயுமே சாதிக்க முடியும் அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் நம்பணும் my dear friends. As I always say, please take care of your parents at home. உங்கள் அப்பா அம்மாவை வீட்டிலே வச்சு நல்லா பார்த்துக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.